7042வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். மொத்தமே நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம். ஒரு சபையில மொத்தமே இப்ப இருக்கிறதுன்னு ஒரு 3 பேர், ஒரு பஸ்ல 3 பேர் தான் போயிட்டு இருக்கிறோம், ஒரு கார்ல 3 பேர் தான் போயிட்டு இருக்கிறோம், ஒரு பீச்சில் உட்கார்ந்துருக்கோம், மொத்தமே 3 பேர் தான். 3 பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம் அருமையானால் 2 பேர் மட்டும் பேசவே கூடாதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருக்கிறது 3 பேர், 3 பேர்ல அவனை வச்சுட்டு சொன்னா இருக்கிறது 3 தானப்ப அங்கனுக்குள்ள உடைச்சு பேசி இவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கும். அவன் என்ன செய்வான்? அவனுக்கு வேற கம்பெனியும் இல்லை. இப்ப வேற வேற ஆட்கள் இருந்தா நீ இங்கிட்டு பேசினா அவன் அங்கிட்டு போய் பேசிட்டு இருப்பான், இவன் ஒரே தனியா உட்கார்ந்துருப்பான் ஒத்த குரங்க மாதிரி. இப்படி ஒரு நிலையில நீ உண்டாக்கலாமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதா கானு சலாசத்தன், நீங்கள் 3 பேர் இருந்தால் ஃபலாயத்தன் ஆஜா இஸ்னானி தூனல்லாஹரி, ஒருத்தனை விட்டு 2 பேர் ரகசியம் பேசாதீங்க. ரகசியம் பேசுறது வேற பாஷையில பேசுறது வரும். ரகசியம் தான் அர்த்தம், அவனுக்கு தமிழ் தான் தெரியும், இவங்க 2 உருதுல பேசிட்டு இருக்கிறது. அப்ப நீ ரகசியம் தானே பேசுற, சத்தமா பேசினாலும் அவனுக்கு என்ன புரியும்? அல்ல இவங்க அவனுக்கு இவன் தமிழ்ல பேசுறது அவனுக்கு தமிழ் தெரியாது. அப்படி பேசக்கூடாது. ரகசியம் என்று சொல்வது காதுக்குள்ள பேசணும் ரகசியம் கிடையாது. நீ சொல்றது எனக்கு விளங்கணும். அவன் என்ன நினைப்பான், நம்மளோட பேசுறேன் அப்படின்னு அதே பார்த்துட்டு இருக்கோம். 3 பேர் இருக்கிற போது இப்படி செய்யவே கூடாது. எப்ப செய்யலாம்? 4 பேர் விட்ட செய்யலாம். அதாவது 3 பேர் இருக்கிற அந்த இடத்துல அந்த ஒருத்தன் என்ன பாடுபடுவாங்கிறத மனுஷன் வழங்க முடியாதுங்க, படைச்சவன் வழங்குறான். மனுஷனால் இதையெல்லாம் அந்த 3 பேர் இருந்தா இவன் நடை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ண மாட்டோம். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த 3 நீங்க ஒரு ஆளா இருந்தா என்ன நினைப்பீங்க? அந்த 3 பேரோட சபை 2 பேர் சூசும்றாங்க, நம்மள தான் பேசுறாங்களோ, நம்ம இருக்கும்போது நம்மளை விட்டுட்டு பேசுறா, நம்மள தான் பேசுறாங்க அப்படிதான் நினைப்பான். நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளை தவிர்த்துட்டு அவங்க 2 பேர் பேசுறாங்கன்னா நம்மளுக்கு எதிராக தான் என்னமோ காய் நவுத்துறாங்க நினைப்பானா இல்லையா? அவன் எவ்வளவு பாடுபடுவான், எவ்வளவு மன வேதனைப்படுவான். அந்த ஒருத்தனை கவனிக்கிற மார்க்கம் இது. தனிச்சு விளங்குதா? இதுல எல்லாம் எவனாச்சும் இந்த மாதிரி அறிவுரை சொல்லி இருக்கிறானா சபையில் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம்? அதே நேரத்தில் இது எங்க இருக்குன்னா புகாரியில 6288வது ஹதீஸில் இருக்கிறது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா குன்தும் சலாசத்தன், நீங்கள் 3 பேர் இருந்தால் ஃபலாயத்தன் ஆஜா இஸ்னா ரஜுலானி, 2 பேர் ரகசியம் பேசி விடாதீர்கள், தூணல் ஆகரி, இன்னொருத்தனை விட்டுட்டு பேசாதீங்க, ஹத்தா தக்தலித்து பின்னாஸ், மக்கள்லாம் வந்து கலக்கிற வரைக்கும். கொஞ்சம் சேர்ந்துருச்சா நீ தனியா 2 பேர் பேசிக்கிட்டு அவன் வேற யார்கிட்ட பேசிடுவான். அவனுக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைக்கிற வரைக்கும், அந்த ஒருத்தன் இருக்கிறான அந்த ஒருத்தனுக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைத்து விட்டால் அப்ப நீங்க 2 பேர் பேசலாம். நீங்க இப்ப இருக்கிறீங்க, 2 பேர் ரகசியம் பேச வேண்டியிருக்கும், உங்களுக்குள்ள பேசிக்கலாம், தப்பு கிடையாது. பயானை ஏண்டா கேட்கலங்கிற வேண்டாம் அந்த தப்பு வருமே தவிர ரகசியம் பேசணும் தப்பு வராது. சும்மா கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, 2 பேர் தனியா போய் பேசலாமான்னு அழகா பேசலாம். ஏன் 2 இவ்வளவு பெரிய கூட்டத்தில் 2 பேருக்கு தனிப்பட்ட செய்திகள் இருக்கலாம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம், இது யாரையும் பாதிக்காது. இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு தனிப்பட்ட விஷயம் நீ போய் தனியா பேசிக்க. இந்த 3 பேர் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரூல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இந்த புகாரியில 6290வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன விளங்குறோம்? இது உலகத்துல யாரும் சொல்லாம இப்படி எங்கெல்லாம் பாதிப்பு, யாருக்கெல்லாம் பாதிப்பு, ஒரு சின்ன அற்பமான ஒரு சங்கடம், ஒரு மன நோவினை, வேதனை, இதெல்லாம் வரக்கூடாது என்பதெல்லாம் கவனித்து கவனித்து பார்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன அற்பமான விஷயங்களையும் பார்த்து இந்த சட்டத்தை வழங்கி இருப்பதை பார்த்து இந்த மார்க்கம் தனிச்சு விளங்குறது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி அதோட முக்கியமான என்னன்னு கேட்டா, ஒரு முஸ்லிம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், உலகத்துல யாருமே சொல்லாத விஷயம், இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஒன்னால் இடைஞ்சல் வரக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய விதியில் ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளால் மற்றவனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, நம்மளால் மற்றவனுக்கு உதவிதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கணும் என்று 2ஆக பிரித்து, நம்மளால எங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இடைஞ்சல் வந்தா கூட மண்டையில தட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு இந்த மார்க்கம் பிறர் நலன்ல அக்கறை செலுத்தக்கூடியது தனித்து விளங்குகிறது. எந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? எவருடைய கையினாலையும் நாவினாலையும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ, மற்றவங்களுக்கு பயம் இல்லையோ, அவன் தான் முஸ்லீம். முஸ்லீம்னா யாரு? இவன் அம்மோடி அப்படின்னா நீ முஸ்லீம் இல்ல. உன்னை பார்த்து பாயா பாய்ப்பா அவர் ஒண்ணும் இல்லப்பா பாய்னா அப்படிங்கிற அளவுக்கு நீ இருந்தா நீ முஸ்லீம். அவன் என்ன கூட அப்படியே வர்றான் இப்படிங்கிற மாதிரி நடந்தது வை, அப்ப நீ முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம் யாரு என்று கேட்டால் மற்ற முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் தான் வருது, மற்ற முஸ்லீம்கள் இவனை பார்த்து பயப்படாம இருக்கணும், இவனை பார்த்து இவனால இடைஞ்சல் வராது என்று நினைக்கணும், அவன் தான் முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில 10வது 11வது 6484 ஆகிய 3 இடங்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இது முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது இந்த ஹதீஸ் சொன்னாலும் இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல் மூமினு மன் அமினஹுன் நாசு அலா திமாயிஹிம் அம்வாலிஹிம். அதாவது மூமின் யார் என்று கேட்டால், இறை நம்பிக்கையாளன் யார் என்று கேட்டால், மற்ற மனிதர்கள் தங்களுடைய பொருள் விஷயத்திலையும் தங்களுடைய உயிர் விஷயத்திலையும் இவனை பத்தி பயப்படக்கூடாது. மூமின் யாருன்னு கேட்டா இவனை பத்தி பயப்படக்கூடாது. ஒரு 10,000 ரூபாய் பணம் இவனை வச்சுட்டு அடே பயப்பா எடுக்க மாட்டான், அப்துல் கார் இருக்கான் எடுக்க மாட்டான், அவன் தான் மூமின். மூமின் யாரு? 50 காசு வைக்க முடியும் எப்படியா இருக்கான் பார்த்து வச்சிட பாக்கெட்ல வச்சுக்க, நீ மூமின் கிடையாது. நம்ம பக்கத்துல அவன் காசை வச்சுட்டு போறதுக்கு பயம் இல்லாமல் வச்சுட்டு போகணும். நம்ம எப்படி பேர் எடுக்கணும்? இவன் பக்கத்துல என்ன செய்யலாம்? கோடி ரூபாய் கூட வைக்கலாம், தொட மாட்டான். இவன் 1000 ரூபாய் கூட டாலர் கூட கொடுக்கலாம், 1 கிலோ தங்கத்தை கூட கொடுத்து விடலாம், இவன் அதுல ஒரு தம்படி கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொருள் விஷயத்திலையும் அந்த மக்கள் நம்மளை நம்ப வேண்டும், உயிர் விஷயத்திலையும் நம்ப வேணும். இவன் கழுத்தறுத்த மாட்டான், நம்மளை தீத்து போட்டு காசு வாங்கிட்டு போயிட மாட்டான், கொன்ற மாட்டான். இப்படி ஒரு பேர் எவன் எடுக்கிறானோ அவன் தான் முஸ்லீம். பாருங்க, இஸ்லாத்துக்கு இலக்கணம் தொழுகை நோம்பெல்லாம் இஸ்லாத்தினுடைய இலக்கணம் தான். அது மட்டும் கிடையாது, அதை மட்டும் செஞ்செல்லாம் சொர்க்கத்துக்கு போகவே இயலாது. அதெல்லாம் இந்த மாதிரி நம்மளை பண்படுத்துவதற்கு உரிய பயிற்சிக்கு அல்லாஹ் தந்தது. இந்த தொழுகை அவசியம், நோன்பெல்லாம் அவசியம், ஜகாத் ஹஜ் எல்லாம் அவசியம். ஆனால் அதோட எது சேரணும்? நம்மளை பத்தி முஸ்லிமா அவங்க கடையில வாங்காதே, ஏன் இடம் சரியா இருக்காது, பேர் வாங்கியிருக்கமா இல்லையா? முஸ்லிமா அவங்க கடையில வாங்காதே, டூப்ளிகேட் விற்பான், பேர் வாங்கியிருக்கமா இல்லையா? முஸ்லிமா அவங்க கடைக்கு போயிடாத, காட்டுறது ஒண்ணு விக்கிறது ஒண்ணா இருக்கு, பேர் வாங்கியிருக்கமா இல்லையா? வெளிநாட்டு சாமான் உள்நாட்டு சாமான வித்து போடுவான், 1 கிலோக்கு 3/4 கிலோ தந்துருவான், பேர் வாங்கியிருக்கமா இல்லையா? அப்ப நம்ம இப்படி பேர் வாங்கினா மூமினா? தொழுதா பேர் வச்சிருந்தா மூமினா ஏற முடியுமா? எப்படி பேர் வாங்கணும்? இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டில் இஸ்லாம் வளர்ந்தது எதை வச்சு வளர்ந்துச்சு? பயான்ல வளர்ந்துச்சு. பெரிய பெரிய நாவலர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க, வியாபாரிகள் தான் அங்க வந்தாங்க. அங்க இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு வியாபாரிகள் அங்க வந்தாங்க. இங்க உள்ள பாஷை அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாஷை உங்களுக்கு தெரியாது, எல்லாம் ஊம பாஷை தான் பேசிக்கிடுவாங்க, சைகையில தான் பேசிக்கிடுவாங்க. எதனால இந்த இஸ்லாம் ஈர்க்கப்பட்டுச்சு? அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த நேர்மை. அந்த ஊருக்கு பாக்குறாங்க, நம்ம வியாபாரம் கொள்ளையடிக்கிறோம், இந்த ஆளுக்கு என்னமோ இப்படி இவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க, 10 காசு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி சொல்றாங்க இப்படி கரெக்டா இருக்கிறது. அங்க 1 கிலோ வாங்கிட்டு போனா 3/4 கிலோ இருக்கிறது, இங்க 1 கிலோ வாங்கிட்டு போனா 1 கிலோ கரெக்டா இருக்கிறது. அப்ப இவங்க கரெக்டான ஆட்கள், இவங்க கரெக்டான ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா இவங்க எந்த மார்க்கத்தை பின்பற்றினாங்களோ அது நல்ல மார்க்கமா தான் இருக்கு. அப்படித்தானே நம்ம முப்பாட்டமார் இஸ்லாத்துக்கு போனாங்க. அப்ப இஸ்லாம் எப்படி இந்த மாதிரி நீ மூமினா நடந்து கொண்டிருந்தால் தனியா தாவாவெல்லாம் செய்ய வேண்டியது இல்ல, தனியா பிரச்சாரம் பண்ண வேண்டியது இல்ல. எப்படி பேர் வாங்கணும்? முஸ்லிம்னா முஸ்லிம் தான், சுத்தம் முஸ்லிம், நேர்மை முஸ்லிம், நாணயம் முஸ்லிம், அளவு நிறுவ மோசடி இல்லாத கரெக்டான எடைக்கு முஸ்லிம். இந்த மாதிரி பேர் வாங்கி நீ பழவு, நீ தான் முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னது இப்னு மாஜாவுல 3924வது ஹதீஸில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விளங்கிறோம்? நம்ம நம்முடைய நாணயம் நேர்மை உலகத்தில் நிக்கணும், நம்மளை எல்லாரும் நம்பணும். மனிதர்கள் நம்மளை நம்பல என்று சொன்னால் நம்ம மூமின் கிடையாது. மனுஷன் நம்பலன்னா நம்மளை அவன் எடை போடுறான், அதானே மூமினா இருக்க முடியாது. இன்னும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஈமானு பில்உம சபூன ஷுபா, ஈமான் என்பது 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டதாக இருக்கிறது. ஈமான்ங்கிறது பெரிய மரம், அதுல 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. எல்லாமே சேர்ந்துதான் ஈமான். வெறும் மரம் மட்டும் நெட்டி வச்சிருந்தா அதுக்கு ஒரு மரம் கிடையாது. மரம் நம்ம எப்ப சொல்லுவோம்னு கேட்டா, இப்படி ஒரு கிளை போகணும், இப்படி ஒரு கிளை போகணும், அப்படி ஒரு கிளை போகணும், இப்படி ஒரு கிளை போகணும். அந்த மாதிரி நிறைய கிளைகள் இருந்தா தான் என்னது மரம். பனைமரம் தென்னை மரமா இருந்தா கூட அது கிளைகள் இருக்கத்தானே செய்யுது. அது வேற மாதிரி டைப்பா இருக்குமே தவிர அது ஒவ்வொரு இலையும் ஒரு கிளை தானே. அது கிளைகளை கொண்டதாகத்தான் என்ன செய்யணும், மரங்கள் இருக்க வேண்டும். அப்ப ஈமான் என்பதற்கு 70க்கு மேற்பட்ட கிளை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதுல ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் சொல்றாங்க. நடுவில் நீங்க பார்த்து கணக்கு பண்ணிக்கிறது. 70ல டாப் என்ன தெரியுமா? அந்த கிளைகள் உறுதியான கிளைன்னு ஒண்ணு இருக்கும்ல, ரொம்ப அணிஞ்சு இப்பதான் கதிர் விட்டு வரக்கூடிய கிளைன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அந்த கிளைகளை வகைப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது அஃலலுஹா, அந்த கிளைகளிலேயே உயர்ந்த கிளை என்னவென்று சொன்னால் கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை பிரகடனம். ஈமான் என்ற மரத்துக்கு நிறைய கிளை இருக்கிறது. அந்த கிளையிலேயே சிறந்த கிளை எதுவென்று சொன்னால் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. இந்த அகில உலகத்துக்கு